நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்துச்சு. ஆ சூர்யா எப்பவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவார். அவர் இந்த வாட்டி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கதை எந்த மாதிரி? அது ரொமான்டிக் தான். அது ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி இது. காமெடியும் இருக்கு. மமிதா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல்லாம் நான் சொல்ல மாட்டேன், போய் பார்த்துக்கோங்க நீங்கள். படமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோதான். எல்லாருமே ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள், குழந்தைங்களோட வந்து பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகேவா போலாமா ரோலா? விஸ்வநாதன் சன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம். சூர்யா சாருடைய தைரியத்தை பாராட்டணும். ஏன் அப்படின்னா கருப்பு மாதிரி ஒரு படம், ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம், நல்ல வசூல் குவித்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் பெருசாவோ இல்லை ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அடுத்தது மம்தா அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியில் ஜெனிலியா பேசப்பட்டாங்களோ அந்த மாதிரி மம்தா இந்த படத்தில் பேசப்படுவாங்க. பிகாஸ் சின்ன குறும்புத்தனங்கள் தான் படத்தை கொஞ்சம் தாங்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் இருக்குது. வெங்கி சார் டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னென்னா காசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளை வாங்க கற்றுக் கொடுக்கும். அதே கஷ்டம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மாதிரி டைலாக்காக இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், யாருக்காகவும் கனவை தொலைச்சிடாதீங்கிற டைலாக்காக இருக்கட்டும். வெற்றி பெற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றி பேசக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும். ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காரு. சூர்யாக்காகவே ரைட் பண்ணியிருக்காரு. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே செலவில்லை. ஏன்னா மற்ற ஆக்டர் மாதிரி சூர்யா சார் கிடையாது. நீங்கள் மற்ற ஆக்டர் வந்து ஸ்டைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, காஸ்டியூமில் ஸ்டைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பாணியை வச்சுருப்பாங்க. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கேரக்டராக எமோஷ்னலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வருவார். அதை அழகாக பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் அழுகிற சீன்லாம் வந்து நமக்கே அழுக வரும், அந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் தான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப குறும்புத்தனமான சுட்டித்தனமான அந்த ஒரு 22 வயசு ஹீரோயினுக்கு ஏற்ற அதே அந்த இளம் ரத்தத்துக்கான அந்த குறும்புத்தனம் அத்தனையும் ஹீரோயின்ட்ட இருக்குது. அழகாக கொண்டு போயிருக்காங்க. காம்போ நல்லா தான் இருக்குது. அதான் அந்த 20 வயசு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கிட்டே வராங்க, எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே வராங்க. அது ரொம்ப நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலையும் மாற்றம் கிடையாது. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் அங்கங்கே பிஜிஎம் வரும்பொழுது சில இடங்களில் நமக்கு வந்து ஒட்டலை, சில இடங்களில் உண்மையாலுமே எமோஷனலுக்கு உதவுது. அவங்க தான் அவங்க படத்தோட சோலே அவங்க தான் ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது படம்.